இல்லை கண்டெய்னரில் வந்து எல்லா விதமான வேலைகளும் பண்ணிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு ஆஃபீஸு, வீடு, இது எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃபீஸ் செட்டப்பில் வந்து 2 ரூமாக கேட்டிருக்காங்க. உள்ள ஏசிக்கு, ஃபேனுக்கு எல்லாத்துமே ப்ரொவிஷன் இருக்கு. லைட்டிங் உள்ளார வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஒரு கடை தான் இது. இதில் வந்து டிவி, சிசிடிவி எல்லாத்துமே ப்ரொவிஷன் பண்ணியிருக்கேன். இன்வெர்டர் லைனும் பண்ணியிருக்கோம். இது வந்து டிக்கெட் கவுண்டர். இந்த விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி சேல் கவுண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேட்டில் ஒரு கேஃபிடீரியா மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டோட எஃபெக்ட் அப்படியே இருக்கும். இதோடைய வால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6x5 ஒரு பாத்ரூம். உள்ள ஹேண்ட் வாஷ், மிரரு, சோப் ஸ்டாண்டு, டவல் ஹேங்கர் எல்லாமே உள்ள இருக்கும். இதோடைய வால் எல்லாமே வந்து வாஷபிள் பேனல். இது அவங்களுக்கு தேவையான டேபிள், சேர், ஏசி, ஃபேன் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். நாங்கள் 4 வருஷத்துக்கு ஒரு முறை பெயிண்டிங் மட்டும் பண்ணி மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸோ ஓகே, நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா மேடம் இருக்காங்க. ஸோ மேடம்கிட்ட ஃபுல் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சூப்பர் மேடம். ஸோ நம்மளோட கம்பெனியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேடம். நம்ம கம்பெனி நேம் வந்து ஜிடிஎஸ் கண்டெய்னர் சர்வீஸ். நான் இப்போ 7 வருஷமாக இந்த கண்டெய்னர் சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ இல்லை கண்டெய்னரில் வந்து எல்லா விதமான வேலைகளும் பண்ணிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு ஆஃபீஸு, வீடு, இது எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். 7 வருஷம் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் உங்களை மாதிரி சோஷியல் மீடியாவோட சப்போர்ட்னால இன்னும் நல்லாவே போயிட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் கண்டெய்னர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் வீடியோவில் இப்போ சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் இது மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் இது டிவி போட முடியுமா, ஏசி போட முடியுமா, ஃபேன் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதனால நான் என்னுடைய ஆஃபீஸை நான் கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன். என்னோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா டிவி, ஏசி, ஃபேனு எல்லாமே நான் உள்ளே வச்சுருக்கேன். நான் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஸோ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறதே ஒரு கண்டெய்னருக்குள்ளே தான், ஆஃபீஸ் செட்டப்புக்குள்ள தான் இருக்கும். நானே கண்டெய்னர் ஆஃபீஸ் நானே கண்டெய்னர்ல இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதான் நம்மளுடைய ஆஃபீஸை கண்டெய்னரில் தான் நம்ம வச்சிருக்கோம். நம்ம இதில் இப்போ கண்டெய்னரில் ஆஃபீஸ் செட்டப் தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லியெல்லாம் கிடையாது. வீடுகள் பண்ணலாம், கடை பண்ணலாம், ஸ்டோரேஜ் பண்ணலாம், பாத்ரூம்ஸ் பண்ணலாம், செக்யூரிட்டி கேபின், இந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் பண்ணலாம். கடைகள்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, என்ன மாதிரி கடைகள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு காஃபி ஷாப் வைக்கணும், ஜூஸ் ஷாப் வைக்கணும், இல்லை சின்னதாக ஒரு பொட்டி கடை மாதிரி வைக்க போகிறேன். இப்போ இந்த வேர்ஃபில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே, அந்த மாதிரி கடைகள்லாம் வைக்கலாம். நம்ம ஃப்ரூட் ஸ்டால் வைக்கலாம், மளிகை கடை வைக்கலாம், காய்கறி கடை வைக்கலாம், அதே போல் பொட்டிக்கு வைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூ சேல்ஸ் பண்ணுறவங்க, இந்த மென்ஸ் வேர்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இப்போ அவங்கெல்லாம் அழகாக ஃப்ரண்ட்ல எல்லாம் பார்த்து கண்ணாடி எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக அவங்களுக்கும் ஒரு ஷாப் மாதிரி பண்ணலாம். ஐஸ்கிரீம் பார்லர் வித் டைனிங்காக பண்ணலாம். நம்ம இதில் நம்ம நிறைய மாடல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி பண்ணியிருக்கோம், கேஃபேட்டீரியா பண்ணியிருக்கோம், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம டெமோ வேணால் நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு யாராருக்கெல்லாம் இது ஒரு தேவைகள் இருக்கோ எல்லாருமே நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம். கால் டைமிங் வந்து மார்னிங் 10 to 6. தயவுசெய்து 6 o'clock மேலே எமர்ஜென்சி நீடாக இருந்தால் கால் பண்ணுங்கள். நிறைய பேர் 10 மணி, 12 மணி, 1 மணிக்கெல்லாம் கால் பண்ணுறீங்க. ஸோ கால் டைம் மட்டும் ஒரு 10 to 6ன்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாங்கள் கால் பண்ணி எடுக்கலை அப்படின்னாலும் கண்டிப்பாக நாங்கள் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவோம். நாங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறவங்க ஜஸ்ட் ஹாய், கண்டெய்னர் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லாமல் உங்கள் தேவைகள் என்ன இருக்குன்றதை எங்களுக்கு மெசேஜாக கன்வெர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் யார் எங்ககிட்ட என்ன கேட்டிருக்கீங்கிறது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மேடம், ஃபோட்டோஸ் அனுப்புங்க, கேட்லாக் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்லாக் அனுப்பணும், அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவங்களுக்கு கடை வேணுமா, வீடு வேணுமா, என்னன்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க தேவைகள் என்ன இருக்குன்ற மாதிரி உள்ள மெசேஜாக எனக்கு பண்ணிவிடுங்க எனக்கு. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்பொழுது எங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு சப்போஸ் நாங்கள் கால் அட்டன் பண்ண முடியல, மெசேஜாக நாங்கள் அப்புறமா போடுறோன்னா கூட உங்கள் பேர் ஊர் ரிமைனிங் பண்ணுற மாதிரி போட்டிங்கன்னா தான் நான் அடுத்த முறை நான் எடுத்து திருப்பி கால் பேக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் போது இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கும்போது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்த்து நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கால்ஸ் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாரோட கால்ஸுமே நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். நாங்கள் அட்டன் பண்ணுவோம். சப்போஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு திரும்பி நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் இப்போ மேக்ஸிமம் புதுசாக வர கஸ்டமருக்காக நம்ம சேனல் புதுசாக இப்போ இவரோட சேனல் புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க, கஸ்டமர்ஸ் எல்லாமே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம கண்டெய்னர் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோராக என்னெல்லாம் வேலை செய்கிறோம், எப்படியெல்லாம் பண்ணியிருக்கோன்றது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். நீங்கள் எங்களுக்கு என்னோட நம்பர், டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் எல்லாமே நான் அதில் ஆட் பண்ணுறேன். நான் உங்களை கால் பண்ணி பேசிக்கோங்க. ஓகே மேடம், நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில் நம்ம பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து எப்படிலாம் நம்ம டிசைன்ஸாக நம்ம வந்து கண்டெய்னர்லாம் ரெடி பண்ணியிருக்கோங்கிறத ஒரு சாம்பிளாக பார்த்துலாம் மேடம். கண்டிப்பாக. ஸோ இது என்னது மேடம், இது என்ன மாடல்? இப்போ இது வந்து இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் செட்டப்பில் வந்து 2 ரூமாக கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி எல்லாம் போடுற மாதிரி செட்டப்லாம் உள்ள பண்ணியிருக்கோம். இதில் இது வந்து மெயின் டோர். இது கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு பயம் என்னென்னா சேஃப்டி இருக்காது, அந்த மாதிரி பயம்லாம் இருக்கும். நமக்கு டோர் எல்லாமே பார்த்தா 2 டோராக வரும் நமக்கு. இப்போ நார்மலாக இப்போ ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணுறவங்க
பண்ணுறவங்களுக்கு ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பண்ணுறோம், வீடு மாதிரி பண்ணுறோம்னா எல்லாத்துக்கும் நமக்கு சேஃப்டி விண்டோ எல்லாமே இருக்கும் நமக்கு. இப்போ இது வந்து ஏசியெல்லாம் போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து சேஃப்டி டோராக வரும். இது வெளியே இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இந்த மாதிரி ஏசிக்கு ஆமாம் இந்த மாதிரி வந்து அலுமினியம் டோர் போட்டு பண்ணியிருப்போம் நம்ம. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இதில் உள்ள ஏசிக்கு ஃபேனுக்கு எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன் இருக்குது. லைட்டிங் உள்ளார வந்துடும் உங்களுக்கு. இதில் லைட்டிங் எல்லாமே போட்டு கொடுத்துருவேன். எலக்ட்ரிக்கல் எல்லாமே பண்ணி அவுட்டரில் ஓவரால் மெயின் கனெக்ஷன் வெளியே கொடுத்துருப்பேன். இதுலேயே வந்து இன்வெர்ட்டர் லைனும் இருக்கும் உங்களுக்கு. இதில் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 விண்டோ இருக்கும். உள்ளே வந்து அலுமினியம் விண்டோ ஒன்று இருக்கும். இது சேஃப்டி பர்பஸ்க்காக இருக்கும். இது ஆமாம், இதை நம்ம இதை தூக்கி எடுத்து மேலே எடுத்து ஹேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இன்னும் தூக்கி எடுத்து மேலே வைக்கலாம் இதில். ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம ஆஃபீஸோ வீடோ இருக்கிறோன்னும் போது இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ வெளியே வந்து பார்க்கும்போது இதில் விண்டோ இருக்கு, உள்ள அலுமினியம் விண்டோ இருக்கா இல்லை ஓப்பனில் இருக்கான்றது யாருக்கும் தெரியாது. மேலே வந்து ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்கீங்களா? எல்லாம் உள்ள எல்லாமே தெர்மாகோல் இன்சுலேஷன் பண்ணி எல்லாமே MDF பேனல்ல பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக அந்த சைடுலாம் MDF தான். ஃப்ளோரிங் வந்து வினைல் மேட். இது வந்து ஆஃபீஸ் செட்டப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ஸ்டடி ரூமாக கொடுக்கலாம், ஆஃபீஸ் வேணால் ஆஃபீஸ் செட்டப்பாக வச்சுக்கலாம், ஸ்டோரேஜ் வேணால் ஸ்டோரேஜ். யூஸ் பண்ணுறவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்கவுங்க என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேடம் அது ஒரு செப்பரேட்டான ஒரு ரூம், இது தனி ரூம். ஆமாம், இதுலேயே வந்து பார்த்தோன்னா பார்ட்டிஷன் பண்ணி 2 ரூமாக பிரிச்சிருக்கோம் இல்லையா, அது ஒரு ரூம். இது இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் இதே போல தான். பட் இதில் வந்து அவங்க டோர் வேணான்னிட்டாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிருக்கோன்னா உள்ளே எல்லாமே எலக்ட்ரிக்கல் எல்லாமே பண்ணி லைட்டிங் எல்லாமே போட்டு பண்ணியிருக்கோம். இதுலேயும் ஒரு விண்டோ இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா 20 அடி நீளம், 8 அடி அகலம் வரும், 8 அடி உயரம் வரும். இதில் வந்து எலக்ட்ரிக்கல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பெயிண்டிங் எல்லாமே முடிஞ்சு, இது கண்டெய்னரோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் டெலிவரிக்கு இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இது பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் மொத்த எலக்ட்ரிக்கல் லைனும் நான் வெளியே விட்டுருப்பேன். நான் இதில் ஒரு இண்டஸ்ட்ரியல் சாக்கெட் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதில் மேல் ஃபீமேல் கொடுத்துருவோம். ஜஸ்ட் உங்கள் EB லைனோட எடுத்து வந்து ஜாயின் பண்ணால் போதும். இதில் இந்த பெரிய ஹோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியோட அவுட்டோர் யூனிட் வருது இல்லையா, அதுலேருந்து ஒயர் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த ஹோல். இது அந்த பக்கம் சின்ன ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா CCTV ப்ரொவிஷனுக்காக உள்ளே வச்சுருக்கோம். லைன் எடுத்து அவங்க இது பண்ணிக்கிறோம் நம்ம அதில். ஸோ கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க எல்லாமே ஆமாம் கண்டிப்பாக கஸ்டமைஸ்டாக பண்ணிக்கலாம். இதில் இன்டீரியர் மெட்டீரியல் கலர்ஸ்லேருந்து அவுட்டர் பெயிண்டிங் கலர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கஸ்டமரோட சாய்ஸ் தான். அவங்க நாங்கள் கேட்லாக் கொடுத்துருவேன். அவங்க என்ன மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணுறாங்களோ நம்ம அதே போல பண்ணி கொடுத்துருவோம். ஓகே மேடம், இப்போ வந்து இது இதோட லைஃப்லாம் எவ்வளோ வரும்? இப்போ ஒரு ஆஃபீஸ் செட்டப்காண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா இதோட லைஃப்லாம் கரெக்டாக 3-4 வருஷத்துக்கு பெயிண்டிங் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா குறைஞ்சி 15 வருஷத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். நல்லாவே வரும், நல்லாவே இருக்கும். ஆனால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா 15 வருஷம் நான் சொல்கிறது கம்மியதை விட அதிகமாக கூட வரலாம். அதாவது வெளியில் அந்த அவுட்டரில் மட்டும் பெயிண்ட் அடிச்சுட்டு. ஆமாம், அவுட்டரில் மட்டும் பெயிண்டிங் பண்ணணும். இதில் இன்னர்லாம் நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. மோஸ்ட்லி நம்ம குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் எல்லாமே உள்ள. ஆமாம், இப்போ இதுலேயே கொஞ்சம் ஆஃபீஸ் ஓரியன்டாக போகும்போது இது ஓகே. நம்ம ஒரு மெயின் வீடாக எடுத்துகிட்டு போகிறோம், அந்த மாதிரி ப்ரீமியமான மெட்டீரியல் இன்னும் இருக்குது. அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் லாங் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. 4 வருஷத்துக்கு ஒரு முறை பெயிண்டிங் மட்டும் பண்ணி மெயின்டைன் பண்ணாலே போதும். இது வந்து ஒரு கடை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் மாதிரி இருக்கும். ஓ, அது டிக்கெட் கவுண்டர். இந்த 2 ரூம் பார்த்தா ஜஸ்ட் சின்ன ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ இது ஒரு 5 அடி ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் இது ஒரு ரூம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ள எலக்ட்ரிக்கல் எல்லாமே பண்ணியிருப்பேன். லைட்டிங் எல்லாமே போட்டு கொடுத்துருக்கேன். இதுக்கு டோர் வந்து இது வரும். இதுக்கு தனி டோர், இதுக்கு தனி டோர். ஆமாம், இது ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி டோரு. 3 ரூம் வந்துருது அதில். ஆமாம், இந்த ஒவ்வொரு ரூம் அந்த டோர் வந்து ஒன்னோட ஒன்று இடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக இந்த சைடில் ஒரு ஊக்கு ஒன்று கொடுத்துருப்போம். இந்த ஒவ்வொரு டோருக்குமே எல்லாத்துக்குமே ஊக்கு இருக்கும் வெளியே. சேம் ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி யூஸ் பண்ணி. ஆமாம், இந்த 2 ரூம் ஸ்டோரேஜ் மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இதையும் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகேங்களா. அடுத்த சைடு உள்ளது டிக்கெட் கவுண்டர். ஆமாம், டிக்கெட் கவுண்டர். வாங்க அது உள்ள போகலாம். இதுக்கு வந்து டோர் வந்து இந்த சைடில் பண்ணியிருக்கணும். இதில் இது டிக்கெட் கவுண்டர். இதில் வந்து டிவி, CCTV எல்லாத்தையுமே ப்ரொவிஷன் பண்ணியிருக்கேன். இன்வெர்ட்டர் லைனும் பண்ணியிருக்கோம். இதில் இது வந்து டிக்கெட் கவுண்டர். இந்த விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி சேல் கவுண்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வெளியே லைட் கொடுத்துருக்கேன். இது உள்ளே ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது சிஸ்டம் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். தேவையான இடத்துல எல்லாத்துலயும் ப்ளக். ஆமாம், எல்லா இடத்துலையுமே ப்ளக் பாயிண்ட்ஸ் எதுவுமே தேவைப்படாது. ஸோ கீழே வந்து அதே மாதிரி வினைல் ஃப்ளோரிங், சேம் எல்லாம் வினைல் ஃப்ளோரிங் தான். MDF மாதிரி கொடுத்தாச்சு. ஆமாம், இது 3மே ஒரே கஸ்டமர் அப்படிங்கிறதால இது 2த்துக்கும் ஒரே மாடல் தான் கேட்டிருந்தாங்க. இந்தியா டிசைன் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரே மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம சப்போஸ் கஸ்டமர் 2-3 கண்டெய்னர் எடுக்கிறாங்க, எங்களுக்கு ஒவ்வொரு கண்டெய்னர் ஒவ்வொரு டிசைன் வேணும்னாலும் அவங்க டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பொட்டிக்கெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னும் போது கூட தாராளமாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே கிளாஸ் வியூ வேணும் எனக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கூட பண்ணிக்கலாம். மேடம் இப்போ நெக்ஸ்ட் என்ன மேடம் பார்க்க போகிறோம்? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேட்டில் ஒரு கேஃபிடீரியா மாதிரி பண்ணியிருக்கேன். இது ஒரு மாடல் பார்க்கலாருங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஃபிடீரியா மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்குள்ள ஃப்ளோரிங் எல்லாமே நான் டைல்ஸ் பண்ணியிருக்கேன். இதோட வால் பேனலிங் பார்த்தீங்கன்னா கால்சியம் சிலிகேட் போர்டு. இது இந்த பேனல் நம்ம வாலில் இன்டீரியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்படி நம்ம பெயிண்டிங் பண்ணுறோமோ ஸோ நம்ம வீட்டோட எஃபெக்ட் அப்படியே இருக்கும். இதோடைய வால் இது நமக்கு என்ன கலர் வேணும் அப்பப்போ நம்ம பெயிண்டிங் நம்ம மாறி மாறி பண்ணிக்கலாம். ஒரு இயர்லி ஒன்ஸோ 3 இயர்ஸ் ஒன்ஸோ நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி கலரில் பெயிண்டிங் கேட்டிருந்தாங்க.
ஸோ அதனால் இந்த மாதிரி 2 இதுவாக நான் பண்ணியிருக்கேன். ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டிருக்கேன். எப்படி மேடம் இந்த ஸ்டீலில் வந்து டைல்ஸ்லாம் எப்படி ஓட்டுறீங்க? கண்டெய்னரில் கீழே ஸ்டீல் இருக்காதுங்க. கண்டெய்னரில் டிஃபால்ட்டாகவே 32 mm மெரீன் ப்ளைவுட் இருக்கும். பாட்டம்லையா? ஆமாம், பாட்டமில். அந்த மெரீன் ப்ளைவுட் மேலே தான் நம்ம நார்மலாக நம்ம டைல்ஸ் எப்படி எப்படி நம்ம வீட்டில் எப்படி போடுவோமோ அதே போல் போட்டு, பட் நம்ம இதில் போடும்போது கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் அந்த கெமிக்கல்லாம் வருது இல்லையா, அந்த கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கீழே வந்து ஃப்ளோரிங் வந்து டைல்ஸ் பண்ணுவோம். சைடில் இந்த பேனல் வைக்கும்போது பேனல்லாம் எப்படி இந்த ஸ்டீல்? இது பேனல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம ஃபர்ஸ்ட் இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி உடனில் ஃப்ரேம் மாதிரி பண்ணுவோம். நம்ம ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து எலக்ட்ரிக்கல் எல்லாமே பிவிசி பைப்பில் கன்சீல் பண்ணியிருப்போம். நம்ம பிவிசி பைப்பில் கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து தெர்மோகோல் இன்சுலேஷன் பண்ணிவிட்டு கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்களோ எம்டிஎஃப்ஓ இல்லை இந்த மாதிரி கால்சியம் சிலிகேட் போர்டோ இல்லை ஏசிபியோ வாட் எவர் அவங்க என்ன மெட்டீரியல் இன்டீரியர் வேணும்னு கேட்டிருக்காங்களோ அதை வச்சு க்ளோஸ் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே மேடம். இப்போ ஆக்சுவலாக வந்து கண்டெய்னர்ன்றது ஒரு ஸ்டீல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நல்லா வெயில் அதை வந்து அப்சார்ப் பண்ணும். ஸோ குளிர் காலத்துலையும் குளிர் வந்து அப்சார்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டீல் மெட்டீரியல்ன்றது. ஸோ இப்போ இது வந்து எப்படி இருக்கும்? இப்போ இது வந்து கேஃபியில் தெர்மோகோல் இன்சுலேஷன் தான் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இதோட வால் எல்லாமே வந்து கால்சியம் சிலிகேட் போர்டு. ஸோ நமக்கு நம்ம வீட்டில் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ சேம் அந்த அளவுக்கு கூலிங் இதில் நமக்கு இருக்கும். நமக்கு இதில் அதே சமயம் நம்ம வீடுகள்னு சொல்லி வரும்பொழுது மெட்டீரியல் உள்ள இன்சுலேஷன் எல்லாமே வேற மாதிரி பண்ணுவோம். நம்ம இன்னும் ஃபைபர் கிளாஸ் சொல்லக்கூடிய ஒரு இன்சுலேஷன் வந்து பண்ணுவோம். அது நல்லா நம்ம கூலிங் மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் நமக்கு அது. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஷாப் பர்பஸ் அப்படிங்கிறதுல கேட்டீங்க ஒரு டேபிள் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ நார்மலாக இப்போ நம்ம கேஃபிடீரியான்னு சொல்லி கிடையாது, நம்ம வீட்டில் இடம் இருக்குது, ஒரு பொட்டி கடை வைக்கணும் இல்லை ஒரு மளிகை கடை வைக்கணும், ஒரு பழக்கடை தானே வைக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம தாராளமாக நல்லாவே இருக்கும். ஓகே மேடம். இப்போ கண்டெய்னரில் இதே சைஸ் நம்ம வந்து பண்ணுறீங்க, இதே இதை நம்ம இதிலே பண்ணிடலாமே நம்ம, அதாவது செங்கல் இது மாதிரி வச்சு கன்ஸ்ட்ரக்ஷனாக பண்ணிட்டா அதுக்கும் வர சார்ஜஸும் கண்டெய்னரில் வர சார்ஜஸும் எப்படி இருக்கும்? கஸ்டமர் விரும்பக்கூடிய 2 சாய்ஸ் என்னன்னா, நம்மளோட ஓன் இடமா இருந்தால் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பில்டிங்கில் கூட கட்டலாம். இப்போ தர வாடகைக்கு வாங்கிட்டு போகிறாங்க, இடம் வந்து தர வாடகைக்கு எடுக்கிறாங்க, அந்த இடத்துல அவங்க வந்து பில்டிங் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு அவங்க வேற ஏதாவது மெட்டீரியல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நமக்கு அது வேஸ்ட்டாக தான் நமக்கு போகுது. அதே நம்ம கண்டெய்னரில் பண்ணுறோம்னா நாளைக்கு வேலை ஒரு 5 வருஷமோ அந்த ரெண்டல் டியூரேஷன் முடிஞ்சோடனே நம்ம இந்த இடத்த இந்த கண்டெய்னரை அப்படியே நம்ம வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். வேணா விற்கிறாந்தா ஆமா வித்துக்கலாம். இல்ல அரௌண்ட் இதோட வெயிட் இப்போ எம்டி கண்டெய்னரோட வெயிட் அரௌண்ட் ஒரு 2.3 கிட்ட இருக்கும் வெயிட். இது 2.3 டன்னா? ஆமா, டன் வெயிட் இருக்கும். நம்ம இன்டீரியர் எல்லாம் பண்றோம் அப்படிங்கறதால இன்னும் அதிகமாவே வெயிட் கூடும் நமக்கு. ஸோ ரெண்டல் டியூரேஷன் முடிஞ்சோடனே கண்டெய்னர் எடுத்து வேற இடத்துல மூவ் பண்ணிக்கிறதோ இல்ல சேல் பண்றதோ அது கஸ்டமருடைய விருப்பம் அது. ஸோ அதனால மேக்ஸிமம் கடை, அதே போல கடை தான் சொல்லிட்டு கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு வந்து இடம் இருக்கும், வீடு கட்ட முடியாம இருக்கும், ஷேரிங்ல இருக்கும், வீடு கட்டினா வீடு கட்டினா அப்புறம் நம்ம ஷேர் பிரிக்கும் போது அது ப்ராப்ளம் ஆயிடும். அந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்காம நம்மளோட இடத்துல வீடு கட்டி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கண்டெய்னர்ல வீடு கட்டலாம். நம்ம தாராளமா பண்ணலாம். நாளைக்கு புரிஞ்சப்போ நம்ம அழகா நம்ம மூவ் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். இதுல இன்னொரு இது என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து சென்னையில இருப்பாங்க, இல்ல வேற ஊர்ல இருப்பாங்க, சொந்த ஊர்ல இடம் இருக்கும், வீடு இருக்காது, போனா ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் கூட இந்த மாதிரி கண்டெய்னர்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி, வீக்கெண்ட் ஹவுசஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் கூட பண்ணி எடுத்துட்டு போறாங்க. மேக்ஸிமம் ஒரு பாத்ரூம், டாய்லெட், ஒரு கிச்சன் செட்டப் வச்சு நம்ம பண்றோம். நம்ம இப்போ இதை முடிச்சிட்டோம் மேடம். இதை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு? இப்போ கண்டெய்னர் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர் என்னெல்லாம் கேட்குறாங்களோ இது எல்லாமே நான் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் இங்கே நான் முடிச்சிருவேன். கஸ்டமர் வந்து அவங்களோட இடத்துல கண்டெய்னர் கீழே இதுக்கு வந்து கடகாலாம் போட தேவையில்லை. பேஸ்மெண்ட்ல பில்லர் போட்டால் போதும். பில்லர் போடுற வரைக்கும் பாத்ரூம் அட்டாச் பண்ணி இருந்தோம் அப்படின்னா ட்ரைனேஜ் பள்ளம் தோன்றது, இபி பவர் அரேஞ்ச் பண்ணிக்கிறது, தண்ணிக்கு போர் போட்டுக்கிறது, இது வேலைகள் எல்லாமே அவங்க செஞ்சுக்கணும். கண்டெய்னர் வந்த பிறகு லோக்கல் அந்தந்த ஊரில் நாங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, சென்னை எங்கே அனுப்புகிறோமோ அந்தந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இப்போ கிரேன் ஃபெசிலிட்டிஸ் வந்தாச்சு இப்போ. ஸோ அவங்க அந்தந்த ஊரில் கிரேன்காரங்களை வச்சு அழகாக இறக்கிக்கணும். இறக்கி வச்சுட்டு லோக்கல் எலக்ட்ரிஷியன் பிளம்பரையும் கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எலக்ட்ரிக்கல் பைப்லைன் மட்டும் கனெக்ஷன் கொடுத்தா போதும். நம்ம கண்டெய்னர் எலக்ட்ரிக்கல், இன்டீரியர், பிளம்பிங், ஒயரிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறதால அவங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்குற வேலை மட்டும் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். அடுத்து வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பார்க்க போகிறோம். இது வந்து 20 கெட்டு கண்டெய்னர் தான் இது. ஒரு சேஃப்டி டோர் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டோர் கொடுத்துருப்பேன், ஏசியோட கூலிங் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. உள்ள வந்து ஒரு பாத்ரூம் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் பாத்ரூம்லாம் ஃபுல்லாக இதில் அட்டாச் பண்ணிடலாம். ஆமாம், இது உள்ள வந்து 2 விண்டோ கொடுத்துருப்பேன். விண்டோஸ் பார்த்தீங்கன்னா வித் மஸ்கிட்டோ மெஷோட இருக்கும் ஒரு ட்ராக். மஸ்கிட்டோட இப்போ ஃபார்ம் ஹவுஸ் இப்போ கொடைக்கானல் மாதிரி இடத்துலலாம் தாராளமாக ரிசார்ட்டுக்குலாம் அது மாதிரி வைக்கிறாங்க. அங்கெல்லாம் இப்போ ஏசி போனோம்னா கிளாஸை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு நார்மல் டைமில் மஸ்கிட்டோ மெஷோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் 2 விண்டோ கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் டிசைன் வந்து இப்போ நம்ம அதில் 2ம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிறது MDF தான், இதுவும் MDF தான். ஓகே. ஸோ இவங்க வந்து இந்த டிசைன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6x5ல ஒரு பாத்ரூம். மேடம் வாட்டர் டேங்க் இதுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். உள்ள ஹேண்ட் வாஷ், மிரரு, சோப் ஸ்டாண்டு, டவல் ஹேங்கர் எல்லாமே உள்ள இருக்கும். பாத்ரூமோட ஃப்ளோரிங் வந்து டைல்ஸ் பண்ணியிருப்பேன். இதோடைய வால் எல்லாமே வந்து வாஷபிள் பேனல். இது நம்ம குளிக்கும் போது இந்த சோப்பு கரையெல்லாம் படுது இல்லையா, ஸோ அப்போ நம்ம இந்த பேனல் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம இது பேனல் எல்லாமே இது தண்ணி பட்டாலும் ஒன்றுமே ஆகாது, வாட்டர் ப்ரூஃப். இது ஃப்ளோரிங் எல்லாமே டைல்ஸ். இதில் இதோட இன்லெட் அவுட்லெட் பைப்லைன் எல்லாமே நான் பண்ணிட்டேன். இதில்
இதில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வாட் போர்ட் மாதிரி கேட்டிருந்தாங்க இதில். ஸோ அதனால் இதை பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஊரில் வந்து இடம் வாங்கி போட்டு வச்சுருப்பாங்க தோப்பு மாதிரி இடத்துல வந்து எப்பயாச்சும் போனால் வந்தால் தங்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு 20 கெட்டில் ஒரு பாத்ரூம் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க வச்சுட்டாங்கன்னா தாராளமாக ஒரு 2 நாள் 3 நாள் வந்து இருந்துட்டு போகலாம். இதுலேயே ஒரு கிச்சன் செட்டப்பும் பண்ணிக்கிட்டாங்கன்னா இங்கே சமைச்சு சாப்பிட்டு இப்படியே கூட இருந்துட்டு போகலாம். இதில் கிச்சன் செட்டப்பும் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 விண்டோ ஒரு டோர் உள்ள ஏசி ஃபேனு சிசிடிவிக்கு எல்லாத்துக்குமே டிவிக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே இங்கே டிவி வச்சுக்கலாம் பெட்டு போட்டு இங்கே வந்து தாராளமாக இது பண்ணிக்கலாம். நம்ம வெளியே கிளம்புறோம் போது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா உள்ள எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா விண்டோ, அதே போல் இதெல்லாம் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம்னா இந்த யாரும் வந்து திருடாது பண்ணுறது. ஆமாம், இது தாப்பால் வந்து உள்ள இருக்கும். நம்ம இதுக்கு இது வந்து டிவியோட ப்ரொவிஷன். இது ஒயர் எல்லாமே கொடுத்துருப்பேன். அதில் டிவி மாட்டிக்கலாம். அவங்க எங்கெங்கே வேணும்னு அவங்க கரெக்டாக சொன்னாங்கன்னா அதுக்குண்டான ப்ரொவிஷன் எல்லாமே நான் வச்சு கொடுத்துருவேன். இது வந்து மேலே ஏறி போகிறதுக்கான ஒரு லேடர் செட்டப். இது லேடர் மாதிரி செட்டப் பண்ணிட்டீங்க. ஆமாம், இதுக்கு மேலே வந்து வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்குன்னா வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன் வச்சிருக்கேன் பாருங்க. ஓகே, மொட்டை மாடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா? மொட்டை மாடி மாதிரி யூஸ் பண்ண முடியாது. மொட்டை மாடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது கண்டெய்னரோட ரூஃப்லேயே இந்த வளைவுகள் இருக்கும். ஸோ நம்ம அந்த வளைவுகளை வந்து நடக்க முடியாது. நம்ம அந்த சர்ஃபேஸை வந்து ஃப்ளாட் பண்ணால் மட்டும் தான் நம்ம அதை மொட்டை மாடியாக யூஸ் பண்ண முடியும். பட் ப்ரீவியஸ் கண்டெய்னர் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன், உள்ள ஏசி ஃபேனுக்கு ஏசிக்கு சிசிடிவிக்கு ப்ரொவிஷன் வச்சிருக்கேன். இன்லெட் பைப் லைன் கொடுத்துருக்கேன். எல்லாமே வீடு மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து இது ஒரு சைஸ், இதை விட பிக் சைஸில் வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ கஸ்டமருக்கு வந்து இப்போ பிக் சைஸ்னு கிடையாது. இப்போ ஒரு 10க்கு 10 இடம் இருக்கு அப்படின்னா அந்த 10க்கு 10 நம்ம கண்டெய்னர் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நான் மெயின் வீடாகவே பண்ணுறேன், எனக்கு ஒரு 40க்கு 16 வேணும், இல்லை ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும் எனக்கு அப்படின்னாலுமே கூட தாராளமாக நம்ம இங்கிருந்தே பண்ணலாம். நம்ம ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு 50-70% வரைக்கும் நம்ம இங்கே ஃபினிஷ் பண்ணிடுவோம். நம்ம பேலன்ஸ் 30% ஒர்க் வந்து சைட்டில் வந்து ஜாயின் பண்ண பிறகு நம்ம அங்கே வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம அந்த மாதிரியான வீடு செட்டப்லாம் நம்ம வந்து கொண்டு போய் செட்டப் பண்ணால் அவங்க ப்ரிப்பேர்டாக என்னெல்லாம் அங்கே செட் பண்ணி வைக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம அவங்க கஸ்டமர் என்ன சைஸ் கண்டெய்னர் சூஸ் பண்ணுறாங்களோ அந்த கண்டெய்னருக்கு நம்ம கீழே வந்து பேஸ்மெண்ட் பில்லர் போடணும். நாங்கள் சொல்லுவோம் எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லி. ஸோ அதே போல் அவங்க கீழே வந்து பேஸ்மெண்ட் பில்லர் போடுறது, ட்ரைனேஜ் பள்ளம் தோண்டிக்கிறது, தண்ணிக்கு போர் போட்டுக்கிறது, கண்டெய்னர் வந்த பிறகு லோக்கலில் கிரேனை வச்சு இறக்கிக்கிறது, மெயினாக இபி பவர் வாங்குறது, இதெல்லாமே அவங்க அங்கே பண்ணிக்கணும். இபி இப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ சோலார் வேணாலும் சோலாரும் போட்டுக்கலாம். இதில் இது எல்லாமே முடிச்சு பண்ணிக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சு நம்ம சைட்டுக்கு அனுப்பிடுவோம். நம்ம அங்கே லோக்கலில் கிரேனை வச்சு இறக்கிட்டு லோக்கல் எலக்ட்ரிஷியன் பிளம்பரையும் கூப்பிட்டு கனெக்ஷன் கொடுக்குற வேலை மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ சிங்கிள் பெட்ரூம் மாதிரிலாம் செட்டப் பண்ணுறதா பண்ணலாம். இப்போ வந்து ஃபார்ம் ஹவுஸ் இருந்தாலும் சின்னதாக இருக்குது. இப்போ இதுலேயே வந்து 40க்கு 8லேயே கூட ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன்ன்ற மாதிரி பண்ணலாம். இந்த 8 அடி அகலம் எனக்கு பத்தாது அப்படிங்கிறவங்க நம்ம அதில் ஒரு 40க்கு 12, 40க்கு 16, ஒரு 40க்கு 20 என்ன சைஸ் வேணாலும் நம்ம பண்ணலாம். நம்ம இதில் ஒரு வீடாகவே நம்ம பண்ணிக்கலாம். மேடம், இப்போ ஒரு கண்டெய்னருக்கு வந்து ஆர்டர் சொல்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ நாளில் பண்ணி கொடுக்கும்? இப்போ ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கேட்குறாங்கன்னா ஒரு 15 நாளில் பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ நிறைய பேர் பெரிய பெரிய வீடாக கேட்குறாங்க, ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா மினிமம் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு 1 மந்த்லேயே முடிச்சிடலாம். அன்எக்ஸ்பெக்டட் ரெயின் இருந்தால் மட்டும்தான் முன்ன பின்ன லேட் ஆகும். மற்றபடி எல்லா வேலையுமே நாங்கள் சீக்கிரமாக உங்கள் டைமுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம். நாங்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஒர்க் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அது என்ன மாதிரி ஒர்க்லாம் வந்து ஆர்டர் சொல்கிறாங்க, ஆர்டர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் என்னெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்? இப்போ நீங்கள் ஒரு கண்டெய்னர் வாங்குறீங்கன்னா நீங்கள் என்ன சைஸ் வாங்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி கீழே பேஸ்மெண்ட் பில்லர் போடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் டைமென்ஷனாக நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ப்ரீவியஸாக பார்த்தா பேஸ்மெண்ட் பில்லர் போடுறது, செப்டி டேங்க் பள்ளம் தோன்றது, இபி பவர் அரேஞ்ச் பண்ணிக்கிறது, தண்ணி மோட்டர் போட்டுக்கிறது, கண்டெய்னர் வந்த பிறகு நீங்கள் உங்கள் லோக்கலில் கிரேனை வச்சு நீங்கள் அங்கே இறக்கிக்கணும். இறக்கிக்கிட்டு நீங்கள் உங்கள் லோக்கல் எலக்ட்ரிஷியன் பிளம்பரையும் கூப்பிட்டு நான் கண்டெய்னரில் எல்லா விதமான எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கனெக்ஷன் கொடுக்க தேவையான பைப்லைன் எல்லாமே நான் வெளியே பண்ணியிருப்பேன். அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டு அப்பயே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் இதில் மேடம் இப்போ இது கண்டெய்னர்ன்றது ஒரு ஸ்டீல் தான். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டிலாம் இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷாக் அடிக்கிறது அது மாதிரி இஷ்யூஸ்லாம் வருமா? இதில் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குங்க. கண்டெய்னரில் என்னென்னா நம்ம வீட்டில் எப்படி நம்ம எலக்ட்ரிக் எல்லாமே பிவிசி பைப்பில் கன்சீல் பண்ணி பண்ணுவோம். நம்ம சேம் அதே போல் தான் இதுலேயும் பிவிசி பைப்பில் கன்சீல் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். நம்ம இதில் ஒயர் எதுவுமே கண்டெய்னரோட பாடியில் டச் ஆகவே ஆகாது. எல்லாமே அந்த உடன் ஃப்ரேம்லையும் ஒயர் எல்லாமே வந்து இன்டீரியர் பேனலோட வெளியே தான் இருக்குமே தவிர கண்டெய்னரோட இருமுல எங்கேயுமே டச் ஆகாது உங்களுக்கு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நாங்கள் கண்டெய்னர் பண்ணும்போது உள்ள எர்த்திங் ப்ரொவிஷனும் நாங்கள் பண்ணியிருப்போம். இதில் நாங்கள் அந்த எர்த்திங் ப்ரொவிஷன் உங்கள் லோக்கல் எலக்ட்ரிஷியன் கிட்ட சொல்லும்போது நீங்கள் அவரை அதை அங்கே வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் அதனால உங்களுக்கு அந்த பயம் தேவையில்லை. இப்போ வந்து இது இரும்புன்றனால இது வந்து இந்த துருப்பிடிக்கிறது அது மாதிரிலாம் எதுவும் ஆகுமா? இரும்பு துருப்பிடிக்கிறது அதோட தன்மை. அது மெயின்டைன் பண்ண வேண்டியது நாம தான். கண்டெய்னரோட அவுட்டரில் பெயிண்டிங் 4 வருஷத்துக்கு ஒரு முறை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ கரெக்டாக அவங்க பெயிண்டிங் பண்ணி மெயின்டைன் பண்ணாங்கன்னா லைஃப் நல்லாவே கூட வரும். அதே சமயம் கண்டெய்னரோட ரூஃபில் பார்த்தோம் அப்படின்னா வெயில் காலத்தில் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. இந்த மழை காலத்துலையும் பனிக்காலத்தில் மட்டும் என்ன ஆகுனா தூசிகள்லாம் படைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இரும்பு வந்து அந்த குப்பைகள்லாம் சேர என்ன ஆகுனா ரஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மழை காலத்துலையும் பனிக்காலத்தில் மட்டும் ஒரு மந்த்லி 1 மேலே ஏறி கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரூஃபும் நல்லா சேஃபாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து பட்ஜெட்னு பார்க்கும்போது எவ்வளோ பட்ஜெட்
பட்ஜெட்லேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது? நான் பட்ஜெட்டுன்னு சொன்னேன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க தெரியும், 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ப்ரைஸில் இந்த ரேட், நான் அதுக்கு ஒரு ரேட்டு சொன்னால் நீங்கள் 3 lakhsன்னு சொன்னீங்க, இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே. ஸோ மினிமம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ன்னு வரும்பொழுது ஒரு பாத்ரூம் அட்டாச் பண்ணியோ ஒரு கிச்சன் பேண்ட்ரி அதெல்லாம் பண்ணுறோன்னா மினிமம் ஒரு 3.3லேருந்து பண்ணலாம். அவங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆக செய்யும். இப்போ எனக்கு ப்ரீமியம் மெட்டீரியல் வேணும், எனக்கு கபோர்டு வேணும், ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணும், எனக்கு ஃப்ளோரிங் டைல்ஸ் வேணும், அது மாதிரி அவங்க தேவைகள் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கும். இந்த 3 லட்சம் தான் எல்லாருக்கும் வருமானா வராது. ஒரு பட்ஜெட் எக்கனாமிக்கில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 lakhsலேருந்து பண்ணலாம். ஓகே மேடம். இப்போ கண்டெய்னருங்கும் போது இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸில் தான் இருக்குமா, இல்லை நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக அதை மாற்றி? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ்ன்னு வரது 20 கேட்டு 40 கேட்டு மட்டும் தான் வரும் கண்டெய்னர். இது எல்லாமே ஷிப்பிங் கண்டெய்னரில் வரக்கூடிய கண்டெய்னர்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கண்டெய்னர்னா இதுதான் நம்ம பண்ணுறது. ஒரு சிலருக்கு இந்த 8 அடி அகலம் எனக்கு பத்தாது, எனக்கு ஒரு 10 அடி வேணும், 12 அடி வேணும், இல்லை எனக்கு வாஸ்துப்படி எனக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் அந்த மாதிரி வேணும்னாலுமே கூட நம்ம என்ன மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணித்தரோம் நம்ம கஸ்டமருக்கு. ப்ரீ ஃபேப்ரிகேட்டாக கண்டெய்னர் நாமளே ஓனாகவும் மேக் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதனால இப்போ கஸ்டமரோட இடம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 10 இருக்குது, ஒரு 12க்கு 5 தான் இருக்குது, இல்லை பர்டிகுலர் சைஸ் தான் இருக்குது, எனக்கு இதில் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக நம்ம பண்ணித்தருவோம் எல்லா விதமான சைஸும். அதே சமயம் கஸ்டமர் வைக்கிற இடத்துல கம்பல்சரி வந்து லாரியும் கிரேனும் உள்ளே வரக்கூடிய வசதி இருக்கணும். ஏன்னா இது வந்து மேன் பவரால் மூவ் பண்ணி இறக்கி வைக்க முடியாது, கம்பல்சரி கிரேன் தேவைப்படும் இதில். ஸோ அதனால கிரேன் கண்டிப்பாக உள்ளே வந்து எடுத்து வைக்கக்கூடிய வசதி இருக்கணும் மெயினாக. இப்போ வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு தான் சொல்கிறோம். சைட் ஒர்க்கில் போய் எவ்வளோ நாளில் அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்க? இப்போ மேக்ஸிமம் ஒரு சில சைஸஸ் எல்லாம் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்குது, இந்த சைஸ் தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சைஸஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது எல்லா விதமான வேலைகளும் 100% இங்கேயே முடிச்சு நான் அனுப்பிடுவேன். எங்களுக்கு அங்கே சைட்டில் எந்த வேலையுமே இருக்காது. கஸ்டமர் கண்டெய்னர் இறக்கி வச்சு லோக்கல் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு கனெக்ஷன் கொடுத்துக்கிற வேலை தான் இருக்கும். இப்போ இது இல்லாமல் கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னும்போது ஒரு 500 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும் எனக்கு, ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும் எனக்கு அப்படின்னு வரவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா 2 கண்டெய்னர் சேர்த்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்போ நாம என்ன பண்ணுவோம்னா ஒரு 80% ஆஃப் த ஒர்க் இங்கே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். நம்ம 2 கண்டெய்னர் தனித்தனியாக உங்களோட இடத்துக்கு அனுப்பிட்டு நாங்கள் சொல்லிடுவோம், நாங்கள் ப்ரீவியஸாகவே கஸ்டமர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி உங்கள் இடத்துல நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. கண்டெய்னர் அதே போல் இறக்கிட்டு நெக்ஸ்ட் டே எங்கள் டீம் வந்து 2 கண்டெய்னர் ஜாயின் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பர் சூப்பர். சரி மேடம், இப்போ பண்ணி கொடுத்துட்டீங்க, இப்போ அதுக்கப்புறம் எனி வாரண்டி கேரண்டி அது மாதிரி எனிதிங் இருக்கா? அது மாதிரி மேக்ஸிமம் கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி பெயிண்டிங் பண்ணணும். அது நம்ம சைட்லேருந்து பண்ணி? ஆமாம். ஒன்று இப்போ லாங்கில் இருக்கீங்க, இப்போ நாங்கள் வரோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் காஸ்ட் ஆகும், ஆளுங்கெல்லாம் கூட்டு வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுல. பெயிண்டிங் நீங்கள் லோக்கல் பெயிண்டரை வச்சுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் நாங்கள் என்ன ப்ராப்ளம், அதாவது பொருளோட டிஃபெக்ட் ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் உங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியாத எல்லா விதமான வேலையும் நாங்கள் பண்ணித்தரோம். ஓகே. உங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியாத ப்ராப்ளமாக இருந்தால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் அதே சமயம் ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் ஒர்க் ஆகலை, சுவிட்ச் அண்ட் சாக்கெட் ஒர்க் ஆகலை அப்படின்னா நாங்கள் சொல்லுவோம் அந்த எலக்ட்ரிஷியன் கிட்ட, அதை அவர் புரிஞ்சு ஓகே பண்ணிட்டு வர. புரியாத அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா கஸ்டமருக்கு நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தருடைய வேலை நடக்கும் பொழுதும் எல்லா விதமான வேலைகளும் ஃபோட்டோஸ் எடுத்து நாங்கள் அனுப்புவோம். நாங்கள் எலக்ட்ரிக்கல் பண்ணியிருக்கோம், இடத்துல ஏசிக்கு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம், டிவிக்கு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான டீட்டெயிலாக நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு நாங்கள் அனுப்பியிருப்போம். அவர் டவுட் ஏதாவது வரும்போது அவங்க அந்த ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தாலே அது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அதையும் மீறி அவங்களால ப்ராப்ளம்ஸ் ரெக்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி தருவோம். நாங்கள் இப்போ டோர் உடஞ்சிச்சு, விண்டோ உடஞ்சிடுச்சு, இப்போ மெட்டீரியல் ஏதாவது ஒரு 5 years கழிச்சு ஏதாவது ஆயிடுச்சு, எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே கூட திரும்ப ரீஇன்டீரியர் பண்ணணும் நாங்கள் பண்ணி தருவோம். நாங்கள் அதுக்குண்டான சார்ஜஸ் நாங்கள் பண்ணுவோம். ஓகே மேடம். இப்போது கண்டெய்னர் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஒர்க்லாம் பண்ணுவாங்கல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அதெல்லாம் அந்த இடத்துல வந்து ஒரு 6 மாதம் தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவைப்படாது அந்த இடத்துல. இது மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டலுக்கு இது மாதிரிலாம் பண்ணுறீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸு, ஸ்டோரேஜ் இந்த மாதிரிலாம் ரெண்டல் பண்ணுறோம் நம்ம. இப்போ ஒரு 6 month ப்ராஜெக்ட் நடக்குது, அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் தேவைப்படுதுன்னா நாங்கள் பண்ணுவோம். இதே ஒரு 1 year லாங் டேர்மாக ரெண்டல் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது ஃபர்னிச்சர்ஸ் வித் ஏசியோடு கொடுத்துருவோம். நாங்கள் ஷார்ட் டைம் அப்படின்னும் போது நம்ம ஏசி, சேர் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம். லாங் டேர்மாக எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தேவையான டேபிள், சேர், ஏசி, ஃபேன் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். நாங்கள் அந்த மாதிரி ரெண்டல் வேணும்னு நம்ம பண்ணலாம். அதே போல் ஸ்டோரேஜ் கண்டெய்னர், இப்போ பில்டிங் ஒர்க் நடக்குது, மெட்டீரியல்லாம் ஸ்டோரேஜ் வைக்கிறது ஒரு 3 month தேவைப்படுதாலும் ரெண்டல் எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டலும் நம்ம பண்ணுறோம். நம்ம மேடம் இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இப்போ நம்ம கண்டெய்னர் பண்ணி கொடுக்குறீங்களா, அதுக்கு நம்ம தான் எடுத்து எங்கள் சைட்லேருந்து எடுத்துகிட்டு போகணுமா, இல்லை நீங்கள் உங்கள் சைட்லேருந்து? உங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களோட டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி அனுப்பா நாங்கள் லோட் பண்ணி விட்டுருவோம். இல்லை மேடம் அப்படி எங்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது, எங்களுக்கு நீங்களே டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னா நாங்கள் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நாங்கள் அது எக்ஸ்ட்ரா தான். அது எக்ஸ்ட்ரா தான். ஏன்னா எல்லாருக்கும் எந்தெந்த லொக்கேஷன் யாராருக்கு எங்கெங்கே போவாங்கன்னு தெரியாது இல்லையா. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வரும்.